டேய் மச்சான் என்னதுடா ஸ்வீட்ரா மச்சான் டேஸ்ட் ஆகுது என்னடா ஸ்வீட்டு இதுவாடா இது ஸ்வீட் இல்லடா பாய்சன் மச்சான் சாப்பிட்டா என்னடா ஆகும் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது ஆனா செத்துருவேன் பாடவாடியா டேய் மூதேவிங்களா இது அரளி வேதம் இல்லடா 5ஆம் கிளாஸ் படிக்கிறது எனக்கே தெரியுது ஆட் போடுதுன்னு உனக்கு தெரியலடா மச்சான் ஆட்டு பழக்கன்னு எனக்கே தெரியும் சும்மா சொன்னேன் அம்மா என்ன பக்கத்து இருக்கலாம் பாரு என்ன விஷயம் பொண்ணுங்கன்னு பாத்துருக்கியா ஆமாடா மச்சான் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா யார்கிட்டயும் சொல்லாதடா மச்சான் வேற பொண்ணை லவ் பண்றான்டா டேய் நான் லவ் பண்றது அவன் தங்கச்சாதான்டா என்னடா சொன்னீங்க மச்சான் அது ஒண்ணும் இல்ல சும்மா தான் கூட்டு பாத்தீங்க மச்சானா திரும்பறியா இல்லையோன்னு வேற ஒண்ணும் இல்ல மச்சான் அவன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்டா நீ அவன்கிட்ட சொன்னதுனால தான் கோவப்பட்டு அடிச்சிட்டான் மச்சான் அவ இல்லாத நான் ஆக்க மாட்டான் நான் இல்லாத அவக்க மாட்டாடா நீ நேற்று ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டீங்களா நீ தாண்டா கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் தானே பண்ணி வச்சிடறேன் மச்சான் அப்படின்னு ஒரு 8:30-9 மணி போல வந்துடுறா நீங்க என்ன சொன்னாங்க மச்சான் அப்ப நானு ஒரு 5-5:30 போல ஊருக்கு போயிடுறேன் மச்சான் மச்சான் சும்மா சொன்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தான்டா மச்சான் அடுத்த வாரம் என் தங்கச்சி கல்யாணம்டா மறக்காத வந்துடுறா மச்சான் வயசானே போதுடா பார்த்து கல்யாணம் பண்றா மச்சான் என் தங்கச்சியை எவனோ லவ் பண்றான்டா அவன் கையில கெச்சானா வயிற்றுக்கு கீழே காலுக்கு மேல இருக்கிறத புட்டிங்கி எரிஞ்சிரும்டா மச்சான் 2 பேரும் ஏதோ ரொம்ப நேரம் பேசுனீங்க வேற ஒண்ணும் இல்ல எல்லாம் என் மச்சான் கல்யாண விஷயமா தான்டா மச்சான் அவள் தான் என் தங்கச்சியை நீ லவ் பண்ணது தெரிஞ்சிச்சுல்ல நீ நைட்டியா ஓடி போய் கல்யாணம் பண்ணா வா மண்டபத்திலே பண்ணிக்கலாம் கூட வந்து குசும்பு பண்ணி நல்ல சீல